11th ஸ்டாண்டர்ட் மாணவர்கள் குவார்டர்லி எக்ஸாமில் ஃபுல் மார்க் ஸ்கோர் பண்ணுறதுக்கு எந்தெந்த கேள்விகள்லாம் படிச்சிருக்கணும் அப்படிங்கிற இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் வித் ஆன்சரோட இந்த வீடியோவில் பார்த்துடலாம். அதுக்கு முன்னால் நீங்கள் மினிமம் பாஸ், அதாவது 100% உங்களுடைய எக்ஸாமில் வரக்கூடிய கொஸ்டின்ஸ் என்ன அப்படிங்கிறது ஃபஸ்ட்டு சொல்லிடுறேன். அதை படிச்சுட்டு அதுக்கப்புறமா நான் சொல்லக்கூடிய இம்பார்ட்டன்ட் 2 மார்க் 3 மார்க் அது போகிற 5 மார்க் கொஸ்டின் நீங்கள் பார்க்கலாம். அதாவது குருவினா சிறுவினா நெடுவினா பார்க்கலாம். ஃபஸ்ட்டு உங்களுடைய புக் பேக்கில் இருக்கக்கூடிய 5 சாப்டரில் இருக்கக்கூடிய 1 வேர்டு எல்லாத்தையும் தரவு பண்ணிங்க அப்படின்னம்னா நீங்கள் எக்ஸாமில் 12 மார்க் ஸ்கோர் பண்ணலாம். ஏன்னா 14 மார்க் அப்படின்னம்னா அதில் 12 புக் பேக் கேட்பாங்க. பேலன்ஸ் இருக்கக்கூடிய 2 நான் உங்களுக்கு துணைப்பாட கதையினுடைய ஆசிரியர் பெயர் கொடுத்து ஒன்று கேட்பாங்க. அதுபோக உங்களுக்கு இலக்கண பகுதியிலேருந்து ஒரு 1 வேர்ட் புக்குக்குலேருந்து கேட்பாங்க. மீதம் இருக்கக்கூடிய 12 1 வேர்டு புக் பேக் மட்டும்தான் வரும். அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னம்னா 3-4 மார்க் கொஸ்டின் அட்டன் பண்ணுறதுக்கு கொஸ்டின் நம்பர் 39ல் 2 அணி இலக்கணம் படிச்சிருக்கணும். உருவக அணியை சான்றுடன் விளக்குக, வேற்றுமை அணியை சான்றுடன் விளக்குக, அது ஒரு 4 மார்க். அடுத்ததாக கொஸ்டின் நம்பர் 40 அட்டன் பண்ணுறதுக்கு 2 திணை படிச்சிருக்கணும். முல்லை திணையினுடைய முதல் கரு உரிப்பொருளை எழுதுக, குறிஞ்சி திணையினுடைய முல்லை கரு உரிப்பொருளை எழுதுக, அது படிச்சிருந்தீங்க அப்படின்னம்னா ஒரு 4 மார்க் அட்டன் பண்ணலாம். அடுத்து கொஸ்டின் நம்பர் 41ல் அட்டன் பண்ணுறதுக்கு நயம்பாராட்டல், திரண்ட கருத்து, மைய கருத்து, எதுகை, மோனை, இயைபு, முரண், அளபடை இதெல்லாம் எழுத தெரிஞ்சிருந்தீங்க அப்படின்னம்னா நீங்கள் அட்டன் பண்ண வேண்டிய ஒரு 4 மார்க் அட்டன் பண்ணலாம். 12 மார்க் ஆச்சு. ஒருவேளை திணைத்துறை உங்களுக்கு வரலை, அது எனக்கு எப்படி எழுதுறதுன்னு தெரியலை, அது கரெக்டாக மாதிரி ஆகலை அப்படின்னம்னா நீங்கள் கொஸ்டின் நம்பர் 42 அட்டன் பண்ணுறதுக்கு, ஏன்னா 5 கொடுத்து தான் நீங்கள் 3 எழுத சொல்லுவாங்க. கொஸ்டின் நம்பர் 42ல் அட்டன் பண்ணுறதுக்கு உங்களுடைய புக்கில் பேஜ் நம்பர் 142, பேஜ் நம்பர் 143, பேஜ் நம்பர் 142ல் உங்களுக்கு ஒரு ஃப்ளோ சார்ட் கொடுத்துருப்பாங்க, ஒரு மனவரைவிடம் கொடுத்துருப்பாங்க. அதை 5 பேராகிராஃபாக மாற்றி எழுதணும், அதாவது 5 பத்தியாக அமைச்சு எழுதணும். அடுத்து கொஸ்டின் நம்பர் 43ல் எளியும் நுழையும் எழிலரசியின் கையும் நுழையும் வலை, அடிக்கவும் செய்யலாம் கோடைக்கு கூழாகவும் குடிக்கலாம் அப்படின்னு சொல்லி கம்பு அப்படிங்கிற மாதிரி ஒரு மொழித்திறன் பயிற்சி இருக்கும். அது வந்து கொஸ்டின் நம்பர் 142ல் கேட்பாங்க. உங்களுடைய புக்கில் பேஜ் நம்பர் 143ல் இருக்குது. இதை எழுதுனீங்க அப்படின்னம்னா 12 மார்க். அப்போ நீங்கள் எடுக்க வேண்டிய மினிமம் பாஸ் 25 மார்க் கேள்வி பதில் இல்லாமலே நீங்கள் வாங்கிடலாம். அது போக பேலன்ஸ் இருக்கக்கூடிய குருவினா சிறுவினால எதெல்லாம் இம்பார்ட்டன்ட் அப்படிங்கிறது நான் சொல்லிடுறேன். கொஸ்டின் நம்பர் 15லேருந்து 18 வரைக்கும், ஏன்னா 14 வரைக்கும் 1 வேர்டு, 15லேருந்து 18 வரைக்கும் குருவினா அட்டன் பண்ணுறதுக்கு எண்ணம்மை ஒற்றி எடுத்த நெற்றிமன் அழகு இயல் 1ல் இருக்கக்கூடிய குருவினா, இனம் மொழி குறித்த ரசூல் கம்சதோ பார்வையை குறிப்பிடுக, இயல் 2ல் பாயிரம் பற்றி நீங்கள் அறியும் கருத்தியாது, இயல் 2ல் ஏதிலி குருவிகள் எங்கோ போயின தொடரின் பொருள் யாது, காற்றின் தீராத பக்கங்களில் எது எதனை எழுதி சென்றது. இது 3மே பார்த்தீங்கன்னா இயல் 2. இயல் 3ல் காவடி சிந்து என்பது யாது, நல்லா தெளிவாக தரவு பண்ணிக்கோங்க. அடுத்தது இயல் 3ல் தமிழர்கள் புகழ் பழியை எவ்வாறு ஏற்றதாக புறநானூறு கூறுகிறது. இந்த கேள்வியை வந்து படிச்சுக்கோங்க. புறநானூறு பாடத்தில் இயல் 3ல் இருக்கக்கூடியது. அடுத்து திருக்குறளை பொறுத்த வரைக்கும் இந்த 3 இம்பார்ட்டன்ட். எப்போதும் மருந்து தேவையில்லை என வள்ளுவர் கூறுகிறார். மருந்து எது, மருந்து மரமாக இருப்பவர் யார், சீர்தூக்கி ஆராய வேண்டிய 4 வகை வலிமைகள் யாவை, இயல் 3ல் இருக்கக்கூடியது. அடுத்தது இயல் 5ல் லாஸ்ட்டாக இங்கே 50 ஆண்டு வேம்பு கோடையில் கொட்டும் பூக்களை என்ன சொல்கிறார்கள், மதினா நகரம் ஒரு வளமான நகரம் என்ற கூற்றினை, மாளிகை நகரம் என்ற கூற்றினை உறுதிப்படுத்துக. இந்த 2 படிச்சிருக்கணும். இயல் 6 பொறுத்த வரைக்கும் நீங்கள் இது படிச்சிருந்தீங்கனாலே போதுமானது. இதில் கொடுத்துருக்க கேள்விகள் மட்டுமே போதுமானது. நான் மேலே சொன்னேன் ஒரு 6 2 மார்க்கு, கீழே ஒரு 2 2 மார்க். அடுத்து உரைநடை பகுதியை பொறுத்த வரைக்கும் கொஸ்டின் நம்பர் 19லேருந்து 21 வரைக்கும் நீங்கள் அட்டன் பண்ணுறதுக்கு 2 2 மார்க் அட்டன் பண்ணுறதுக்கு பேச்சு மொழியை எழுத்து மொழியை காட்டிலும் உணர்ச்சி வெளிப்பாட்டு சக்தி மிக்கது ஏன், இயல் 1. தமிழ்நாட்டின் மாநில மரம் சிறுகுறிப்பு வேறாக, இயல் 2. ஒருவேளை உங்களுக்கு புக்குக்குள்ளேருந்து ஒரு கேள்வி கேட்குறாங்க அப்படின்னம்னா புதுக்கவிதை என்பது யாது அப்படிங்கிற ஒரு 2 மார்க் கொஸ்டின் புக் இன் சைட்லேருந்து கேட்கக்கூடியது. ஜப்பான் அறிஞரின் 5 விவசாய மந்திரங்கள் யாவை, ஜப்பான் அறிஞர் 5 விவசாய மந்திரங்கள் இயல் 2ல் இருக்கக்கூடிய உரைநடை பகுதியில் உங்களுக்கு இருக்கும். அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னம்னா இயல் 3ல் ஊவேசா அவர்கள் பயின்ற கல்வி முறை குறித்து எழுதுக, இயல் 4ல் இருக்கக்கூடிய 2 மார்க் கொஸ்டின். அதுபோக புக்கின் சைடில் இயல் 2ல் பூச்சிக்கொல்லியால் விளையும் கேடுகள் யாவை, புற்றுநோய், வயிற்றுப்புண், மலற்றுத்தன்மை, இது 3 எழுதிக்கங்க. அடுத்தது இயல் 5ல் ஆனந்தரங்கரின் வர்ணனை திறனுக்கு ஒரு எடுத்துக்காட்டு தருக. இது மட்டுமே போதுமானது. அடுத்தது கீழே பார்த்தீங்க அப்படின்னம்னா 4 மார்க் கொஸ்டின் நம்பர் 31லேருந்து 34 வரைக்கும் அட்டன் பண்ணுறதுக்கு நீங்கள் படிச்சிருக்க வேண்டிய 4 மார்க் கொஸ்டின். காற்றில் ஆடும் புல்வீடுகளுக்கு அழகிய பெரியவன் தரும் ஒப்பீடு, சலசவாயில் செங்கையல் பாயும் இடம் சுட்டி பொருள் விளக்கம், ஐங்குறுநூறு சுட்டும் முதல் கரு உரிப்பொருள். ஏற்கனவே நான் முல்லைத்திணை படிச்சுக்கங்கன்னு சொன்னேன் இல்லையா, கொஸ்டின் நம்பர் 40ல் அட்டன் பண்ணுறதுக்கு. அந்த கொஸ்டின் நம்பர் 40ல் கேட்பாங்க. அப்படி இல்லை அப்படின்னம்னா இந்த பகுதியில் கேட்பாங்க. அடுத்தது தமிழ்நாட்டின் பண்பாலம் காவடி சிந்து என்பதனை விளக்குக. அடுத்தது உரைநடை பகுதியில் 2
2 4 மார்க் கொஸ்டின் சிறுவினா அட்டன் பண்ணுறதுக்கு நீங்கள் படிச்சிருக்க வேண்டியது. இந்த ஆன்சர் கொஸ்டின் வித் ஆன்சரோட இந்த பிடிஎஃப் வேணும்னா என்னுடைய ஜிபே நம்பர் 8072021998 அப்படிங்கிற நம்பருக்கு 50 ரூபீஸ் ஜிபே பண்ணீங்க அப்படின்னா இந்த கொஸ்டின் வித் ஆன்சரோட இருக்கக்கூடியது உங்களுக்கு சென்ட் பண்ணுறேன். அப்படி இல்லைனா கொஸ்டின் மட்டும் டவுன்லோட் பண்ணுறதுக்கு டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன், நீங்கள் அதில் போய் டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா எண்ணுயிர் தமிழ் என்பேன் என்னும் தலைப்பில் நீவிர் கொண்டுள்ள மொழி பற்றினை விளக்குக. வேதிக்கலப்பில்லாத பூச்சிக்கொல்லி நடைமுறைக்கு சாத்தியமா நும் கருத்தை எழுதுக. மலை மனித வாழ்வில் சிறப்பிடம் பெற்றுள்ளது இயல் 3. அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னம்னா இந்த 5ஆம் நம்பர் கொஸ்டின் சமணப் பள்ளியும் பெண் கல்வியும் குறித்து எழுதுக. 4 மார்க் கொஸ்டினை பொறுத்த வரைக்கும் நமக்கு புக்கின் சைட்லேருந்து கேட்க மாட்டாங்க, புக் பேக் மட்டும்தான் 100% கேட்பாங்க. அதனால் கான்ஃபிடென்ட்டாக நான் கொடுத்துருக்க அந்த 4 கேள்வியை மட்டுமே படிங்க. அடுத்தது கொஸ்டின் நம்பர் 39 அணி இலக்கணம் 2 சொல்லிட்டேன். தீயினால் சுட்டமும் இல்லைனா வேற்றுமை அணியை சான்றுடன் விளக்குக. நமக்கு இருக்கக்கூடியது பார்த்தீங்கன்னா 4 அணிகள் இருக்குது, 4மே இதில் உங்களுக்கு கொடுத்துருப்பேன். ஆனால் நீங்கள் படிக்க வேண்டியது 2. உருவ அணியை சான்றுடன் விளக்குக, வேற்றுமை அணியை சான்றுடன் விளக்குக. அடுத்தது கொஸ்டின் நம்பர் 40 நயம்பரட்டல். 41 பழமொழி வாழ்க்கை நிகழ்வு. ஒரு சில டிஸ்ட்ரிக்டில் லாஸ்ட் இயர் கேட்டிருக்காங்க. ஏன்னா 12th கொஸ்டின் பேட்டர்ன் படி இந்த வாழ்க்கை நிகழ்வில் அமைத்து எழுதுக அப்படிங்கிறது உங்களுக்கு இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் பேட்டர்ன் அப்படிங்கிறனால 11th லாஸ்ட் இயர் ஒரு 4 டிஸ்ட்ரிக்டில் வந்து கேட்டிருந்தாங்க. அதனால் அதுக்கான ஆன்சரும் சேர்த்து கொடுத்துட்டேன். அடுத்தது நம்ம நெடுவினால என்னென்ன படிக்கணும் அப்படிங்கிறத பார்த்துடலாம். நெடுவினாவை பொறுத்த வரைக்கும் நீங்கள் உரைநடை பகுதியில் பௌத்த சமண கல்வி மரபு வழி கல்வி முறைகளால் தமிழக கல்வி முறையில் ஏற்பட்டுள்ள பல்வேறு மாறுதல்கள் இயல் 4 இருக்கக்கூடிய நெடுவினா. நீங்கள் மொழியை வெளிப்படுத்தும் நிலையில் பேச்சு மொழியையும் எழுத்து மொழியையும் எவ்வாறு உணர்கிறீர்கள் இயல் 1 இருக்கக்கூடிய நெடுவினா. 2 மட்டுமே போதுமானது. அடுத்தது கொஸ்டின் நம்பர் 45 துணைப்பாட கதை நீங்கள் அட்டன் பண்ணுறதுக்கு யானை டாக்டர் கதை வாயிலாக உயிரின பாதுகாப்பு அது ஒன்று படிச்சுக்கோங்க. வாடிவாசல் கதை வாயிலாக நீங்கள் உணர்ந்த கருத்துக்களை தொகுத்து எழுதுக. பிம்பம் கதையின் வாயிலாக பிரபஞ்சன் தெளிவுபடுத்தும் மனித முகங்களை பற்றி விவரி. அடுத்ததாக நம்ம செயல் பகுதியில் நன்னூல் பொதுப்பாயிரம் சிறப்பு பாயிரம் வாயிலாக அறியலாகும் செய்தி. திருமலை முருகன் பள்ளு குறிப்பிடும் வடகரை தென்கரை நாடு. மதீனா நகரம் ஒரு வளமான நகரம் என்னும் கருத்தினை உமர் புலவர் வாயிலாக விளக்குக. உமர் புலவர் வர்ணிக்கும் செய்திகளை தொகுத்தெழுதுக. இந்த 3 மட்டுமே போதுமானது. இல்லைனா ஒரு சில டிஸ்ட்ரிக்டில் என்ன செய்வாங்க அப்படின்னா உங்களுடைய பப்ளிக் எக்ஸாம் கொஸ்டின் பேட்டர்ன் படி திருக்குறள் நெடுவினா செயலில் கண்டிப்பாக கேட்பாங்க. திருக்குறள் நெடுவினா உங்களுக்கு இயல் 3ல் 2 இருக்குது. அடக்கமுடைமை வாயிலாக வள்ளுவர் உணர்த்தும் செய்தி. ஒப்புரவறிதல் என்னும் அதிகாரத்தின் வாயிலாக வள்ளுவர் உரைப்பவனற்றை தொகுத்துரைக்க. இந்த 2 நெடுவினா படிச்சிருந்தீங்க அப்படின்னம்னா அந்த செயல் நெடுவினா ஒன்று அட்டன் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா நான் கொடுத்துருக்க இந்த 3ஐயும் படிக்கணும். நான் கொடுத்துருக்க இந்த 3 அப்படி இல்லைன்னா இந்த திருக்குறளில் இருக்கக்கூடிய 2 நெடுவினா இல்லை 5ஐயுமே படிச்சிட்டிங்க அப்படின்னா பப்ளிக் எக்ஸாம் வரைக்குமே நீங்கள் பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. செயல் நெடுவினாவை 100% அட்டன் பண்ணிடலாம். இதை டவுன்லோட் பண்ணுறதுக்கான லிங்க் கொஸ்டின் மட்டும் டவுன்லோட் பண்ணுறதுக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துறேன். உங்களுக்கு கொஸ்டின் வித் ஆன்சரோட வேணும்னா என்னுடைய ஜிபே நம்பர் 8072021998 அப்படிங்கிற நம்பருக்கு 50 ரூபீஸ் பிடிஎஃப்கான ப்ரைஸ் பே பண்ணிங்கன்னா உங்களுக்கு வாட்ஸ்அப்பில் சென்ட் பண்ணிடுவேன். அதுபோக நம்மக்கிட்ட என்னென்ன சப்ஜெக்ட் இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா தமிழ், ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி. ஆர்ட்ஸ் குரூப்பை பொறுத்த வரைக்கும் காமர்ஸ், எக்கனாமிக்ஸ், ஹிஸ்ட்ரி. இந்த 7 சப்ஜெக்ட்டுக்கான இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் வித் ஆன்சர் பிடிஎஃப் இதே மாதிரியே இருக்குது. தமிழ் 50 ரூபீஸ், மிச்சம் எல்லா சப்ஜெக்ட்டுக்குமே 80 ரூபீஸ் போட்டிருக்கேன் கொஸ்டின் வித் ஆன்சரோட. தேங்க்யூ.